ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமுதிரி ரா வந்து 51. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 784. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 1-4, பி போர்டில் 6-9, சி போர்டில் 8-5. இதில் நான் எடுத்த நம்பரில் 8-4 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. இப்போ நம்ம எடுத்துருக்க நம்பரில் பார்த்தீங்கன்னா 8-4 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துருக்க நம்பரில் போர்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து எந்த போர்டில் உங்கள் கெஸ்ஸிங் படி கரெக்டாக இருக்கோ அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நேற்று ரிசல்ட்டில் 1-4 இந்த மெத்தட் எப்படி சொல்லியிருந்தேன்னா, இந்த மந்த் சார்ட்டில் இங்கே 6-5ன்னு இருக்கும்போதே அது பக்கத்தில் இருந்தால் 2 நம்பர் பெருக்கல் பண்ணுங்கள். 5 2 10னா அதுக்கு அடுத்த நாள் 1. இங்கே 4-3ன்னு இருக்கும்போதே இங்கே 3 6 18னா அதுக்கு அடுத்த நாள் 8. அடுத்து இங்கே 6-5ன்னு இருக்கும்போதே 5 4 20னா அதுக்கு அடுத்த நாள் 0. இப்போ 3-2ன்னு இருந்தது நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர். அப்போ 7 2 14னா 1-4 வரலான்ட்டு தான் 1-4 ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 4 வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது எப்பயும் போல் எடுக்கிற நம்பர் தான். 0ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8-5 வரலான்னு தான் 8-5 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருந்தேன். 8 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. 0-8-5 இங்கேயும் 0 8-5 இந்த இடத்துலையும் 0-5 இங்கே 0-8 இந்த இடத்துல மறுபடியும் 0-0ன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால 8-5 ஏதாவது ஒரு நம்பர் வரலான்ட்டு தான் 2 நம்பர் சி போர்டில் எடுத்திருந்தேன். இதில் வந்து 8 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நம்பர் வந்து 784 லாஸ்ட்டில் 4 நம்பர் முடிஞ்சிருக்கும். இந்த மெத்தட் ஏற்கனவே நான் வந்து போன வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். 4 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே 443 அதுக்கு அடுத்த நாள் 980, இங்கே 447 அதுக்கு அடுத்த நாள் வந்து 901, இங்கே 496 அதுக்கு அடுத்த நாள் வந்து 618, இங்கே 486 அதுக்கு அடுத்த நாள் 849, அதுக்கு அடுத்த நாள் 830, இப்போ 784. இந்த ரிசல்ட் எல்லாமே இந்த மந்த்து ஏப்ரல் மந்த் படி எழுதின நம்பர் தான். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 8 9 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 4 இருக்கும்போது இங்கே அடுத்த நாள் 9 8, இங்கே 4 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 9 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இங்கே 4 9 8, இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8 9. இப்போ மறுபடியும் இங்கே 4 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாளும் மறுபடியும் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 784 இதான் நேற்று நம்பர். 4 8ன்னு தான் இருக்குது. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்லேயும் 8 9 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டில் 8 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. ஓகேவா? 4 9 8 4 9 4 9 8, இங்கேயும் 4 8 9, இங்கே 4 அதுக்கு அடுத்த நாள் 8. இப்போ நேற்றைய நம்பர் 784 7 4 8 தான். 7 8 4 தான். 8 4 இருக்குது. இருந்தாலும் 4 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 9 ஏதாவது ஒரு நம்பர் மறுபடியும் வந்துடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் ஃபுல்லாக 6 டிஜிட் நம்பர் வந்து 6 3 6 7 8 4. நேற்று ரிசல்ட்டில் இங்கே இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்டு நம்பரும் 6 7ன்னு இருக்கும். 6க்கு அடுத்து 7ன்ற நம்பர் இருக்கா? இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு முன்னாள் நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டுமே இங்கே கீழே எழுதியிருப்பேன். இப்போ இதில் என்ன நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கே வந்து 3 8 2 9 8 0, அதுக்கு அடுத்த நாள் 8 5 7 8 0 5, அதுக்கு அடுத்த நாள் 220. இங்கே 7 8ன்னு தான் இருக்குது. 3வது டிஜிட் நம்பர் 7, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 8 7 8ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர். இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிடும். இங்கே 2 9னா இந்த இடத்துல 2 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 1 5 3 4 5 6, அதுக்கு முன்னாள் நம்பர் 3 5 7 9 0 1, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 849. இப்போ இதுலேயும் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 4ன்னு இருக்கும். 3க்கு அடுத்தே 4 இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 9. இப்போ இந்த 7 9லேருந்து ஏதாவது ஒரு நம்பர்னா கூட 9 மட்டும் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டை பாருங்கள். 1 5 3 4 5 6, அதுக்கு முன்னாள் நம்பர் 3 5 7 9 0 1. இப்போ இங்கே இருக்கிற பேட்டர்னே தான் இங்கேயும் எழுதியிருப்பேன். இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள். 1 5 3 4 5 6, அதுக்கு அடுத்த நாள் வந்து 1 2 7 8 4 9, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 830. இப்போ இங்கே 3 4 இருக்கும்போதே 7 9னா 9ன்னு பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 7 8ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் 3 4. இந்த 3 4லேருந்து இங்கே 3 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 6 3 6 7 8 4, அதுக்கு முன்னாள் நம்பர் 6 3 2 7 3 0. நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் 6 7ன்னு இருக்குது. 6க்கு அடுத்தே 7 இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் 2 7. இதிலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் வந்துடலாம்.
2 7. இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும், 2 இல்லைனா 7. அதனால் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கான நேற்றைய ரிசல்ட் நம்பர் வந்து 6 3 6 7 8 4. இதில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டும் எடுத்திங்கன்னா 6 7ன்னு இருக்கும். 6க்கு அடுத்தே 7. இதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 3 செட் ரிசல்ட்டு தான். ஓகேவா? இந்த இடத்துல 7 8, இங்கே 3 4, இங்கே 7 8. இப்போ இங்கே 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 7, அதுக்கடுத்த ஏ போர்டில் 8. 7க்கு அடுத்த 8 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பாருங்கள், 2 9. இந்த 2 9லேருந்து இங்கே 2 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 3 4ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் 7 9. இந்த 7 9லேருந்து 9 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கேயும் 7 8 அப்படின்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் 3 4. இந்த 3 4லேருந்து இங்கே 3 வந்திருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பரில் 6 7ன்னு இருக்குது. அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பர் வந்து 2, ஏ போர்ட் நம்பர் 7. இந்த 2 7லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 2 7. இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா 0வை வச்சு கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 980, அதுக்கு அடுத்த நாள் 805, அதுக்கு அடுத்த நாள் 220. 0ன்னு நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற சி போர்ட் நம்பர் பாருங்கள் 5. இப்போ இந்த 5 வச்சு தான் நம்ம கணக்கு பண்ண போகிறோம். 5ல் பாதி பார்த்தீங்கன்னா 2.5. 2.5னா 3ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 3ஓட -1 மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 -1 2. 2 அதுக்கு அடுத்த நாளில் ஒரு போர்டில் வந்திருக்கலாம். அடுத்து இங்கே 0ன்னு நம்பர் இருக்கும்போதே 220, அதுக்கு அடுத்த நாள் 518, அதுக்கு அடுத்த நாள் 637. இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்ட் நம்பர், அதாவது சி போர்ட் நம்பர் 8. 0க்கு அடுத்த நம்பர் 8. இப்போ 8ல் பாதி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 8 பாதி ஆக்குனீங்கன்னா 4. இப்போ 4ஓட -1 பண்ணுங்கள். 4 -1 3. 3 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 830, அதுக்கு அடுத்த நாள் 807, அதுக்கு அடுத்த நாள் 730. இங்கே லாஸ்ட்டில் 0ன்னு பாஸ் ஆகும்போதே அதுக்கு அடுத்த நாள் சி போர்டு 7. இப்போ இந்த 7ன்ற நம்பரை பாதி ஆகுங்க. 7ல் பாதி பார்த்தீங்கன்னா 3.5. 3.5னா 4. இப்போ இந்த 4ஓட -1 மட்டும் பண்ணுங்கள். 4 -1 3. 3 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் 784, அதுக்கு முன்னாள் நம்பர் 730. நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 0ன்னு தான் பாஸ் ஆகிருக்கும். அப்போ நேற்றைய நம்பர் லாஸ்ட்டு நம்பர் வந்து 4. 4ல் பாதி வந்து 2. இந்த 2 -1 எடுத்தால் 1. இப்போ 1ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தட் வந்து நான் ஜென்ரலாக 0ன்ற நம்பர் பார்த்து அதுக்கு அடுத்த நாள் சி போர்டை ஃபஸ்ட்டு பாதி ஆக்கிட்டு அதோட -1 பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த மெத்தடில் எடுத்துருக்கிற கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் படி எடுத்தது தான். 0ன்ற நம்பர் லாஸ்ட்டில் முடிஞ்சிருந்தா, நம்மளுக்கு ஏபிசி போர்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் 0ன்னு முடிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்த நாள் இருக்கிற சி போர்டை ஃபஸ்ட்டு பாதி ஆக்க சொல்கிறேன். பாதி ஆகிட்டு அந்த வந்த நம்பர்லேருந்து -1 மட்டும் பண்ணுங்கள். 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5. 5ல் பாதி 2.5. 2.5னா ஃபுல்லாகவே எடுத்தோம்னா 3. ஓகேவா? 3 -1 2. 2 அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8. 8ல் பாதி 4. 4 -1 எடுத்தோம்னா 3. 3 அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 7. 7ல் பாதி நம்பர் பார்த்தீங்கன்னா 3.5. 3.5னா 4ன்னு எடுத்தோம்னா கூட 4 -1 3. 3 அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பரில் லாஸ்ட்டில் 0 தான். நேற்றைய சி போர்டு லாஸ்ட் நம்பர் 4. 4ல் பாதி 2. 2 -1 எடுத்தால் 1 பாஸ் ஆகலான்ட்டு 1 வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம கெஸ்ஸிங் படி எல்லாமே எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 2 7, பி போர்டில் 1, சி போர்டில் 8 9. பாக்ஸ் 218 219 718 719. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 21 71, பிசி 18 19, ஏசி வந்து 28 29, 78 79. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 8 9 வரலாம். இது வந்து ஏப்ரல் மந்த் சார்ட் படி கம்பேர் பண்ணது தான். அதே மாதிரி 3 மெத்தடுமே ஏப்ரல் மந்த் தான். 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, அடுத்தடுத்த நம்பர் 3வது டிஜிட்லேயும் ஏ போர்ட்லேயும் இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட்டில் ஏ போர்டில் இருக்கிற நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிடும். 7 8 2 9னா 2. 3 4 7 9னா 9. அடுத்து இங்கே 7 8 3 4னா இந்த 3 4லேருந்து 3. இப்போ இங்கே 6 7ன்னு இருக்குது. அதுக்கு முன்னால் நம்பர் 2 7. 2 7லேருந்து ஏதாவது ஒரு நம்பர்ன்ட்டு ஏ போர்டில் எடுத்துட்டேன். 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா 0 வச்சு எடுத்த கம்பேரிஷன். 0 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் நம்பரை ஃபஸ்ட்டு பாதி ஆக்கிட்டு அதோட -1 பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே 4 பாதி 2. 2 -1 1 தான். 1 வந்து பி போர்டில் எடுத்துருக்கோம். இப்போ இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 2 7, பி போர்டில் 1, சி போர்டில் 8 9, பாக்ஸ் 218 219 718 719, ஏபி பிசி ஏசியில் ஏபி 21 71, பிசி 18 19, ஏசி வந்து 28 29 78 79. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.